Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிசைன் ஆஃப் மெஷின் லர்னிங் சப்ஜெக்ட்ல ஹெலிகல் ஸ்ட்ரிங் பத்தி டீடைலா பார்க்கலாம். ஸோ ஹெலிகல் ஸ்ப்ரிங் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு க்ளோஸ்ட் காயில் ஹெலிகல் ஸ்ப்ரிங் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் வந்து ஒரு 10 டர்ன் இருக்குன்னா ஸோ அதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்க்கு வந்து கே ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சுன்னா ரெண்டாக பிரிக்கும் போது அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து டபுள் ஆகிடும், 2K 2Kன்னு ஆகிடும். இதே 3 ஸ்ப்ரிங்காக அதை உடைச்சோன்னா 3K 3K 3Kன்னு வந்துடும். அது எவ்வளோ நம்பராக உடைக்கிறோமோ அவ்வளோ டைம் ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ 2 டைம்ஸ் பிரேக் பண்ணிங்கன்னா 2K 2Kவாக பிரியும். இதே 3 பார்ட்ஸாக பிரேக் பண்ணிங்கன்னா 3K 3K 3K, 4 பார்ட்ஸ்னால் 4Kவாக பிரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பார்ட்ஸாக பிரேக் பண்ணுறீங்களோ ஸ்டிஃப்னஸ் வந்து அவ்வளோ டைம் மல்டிப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹெலிகல் ஸ்ப்ரிங்கில் பேசிக்காக ஒரு டிசைன் ஃபேக்டர் இருக்கும்ல, ஒவ்வொரு எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அந்த அந்த மெட்டீரியலுக்கு வந்து மெக்கானிக் இன்ஜினியரிங்கில் ஒரு டிசைன் ஃபேக்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்கு என்ன டிசைன் ஃபேக்டர்னா வால் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, ஆர் வால் கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த ஃபேக்டர் இருக்குன்னா ரெண்டு விஷயங்கள். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வால் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரில் வர W அண்ட் S இதை வந்து பெருசாக போட்டுக்கோங்க. Wனா ஒயர் கர்வேச்சர் எஃபெக்ட், Sனா டைரக்ட் சியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒயர் கர்வேச்சர் எஃபெக்ட் அண்டு டைரக்ட் சியர் ஸ்ட்ரெஸ் இதை வந்து கொஸ்டினில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து வால் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் ஃபார்முலா வந்து K ஈக்குவல் டு 4C - 1 by 4C - 4 plus 0.615 by C. சிங்கிறது என்னன்னா ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் D by ஸ்மால் டி. ஸ்மால் டி எப்போவுமே உங்களுக்கு வந்து அதோட அந்த ஸ்ப்ரிங்கோட அந்த ஒயர் இருக்குல்ல, அந்த ஒயரோட டயமீட்டர் வந்து ஸ்மால் டி. இதே அந்த ஸ்ப்ரிங் வந்து பெருசாக காயிலாக ஓன் பண்ணுறாங்களே அந்த மொத்த காயிலோட அந்த டயா வந்து உங்களுக்கு கேபிட்டல் டி, அது வந்து காயில் டயான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும். ஏன்னா டி வந்து பெரிய வேல்யூ, ஸ்மால் டி வந்து சின்ன வேல்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கேபிட்டல் டினா என்ன, ஸ்மால் டினா என்னென்னு. ஸோ இந்த சியை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கே வேல்யூ கிடைக்கும், வால் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதில் வர ரிசல்டன்ட் அதனால என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சாப்ட்னு எடுத்துட்டோம்னா சாப்ட் இன் டார்சன் பார்த்துட்டோம்னா அதில் வர மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குன்னா வந்து அவுட்டர் பெரிஃபெரியில் மேக்ஸிமம் இருக்கும், சென்டரில் வந்து 0 இருக்கும் சாப்டில். ஸோ அவுட்டரில் தான் உங்களுக்கு வந்து சியர் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் இருக்கும் டார்சனில். இதே வந்து ஒரு க்ளோஸ்ட் காயில் ஹெலிகல் ஸ்ப்ரிங் எடுத்துட்டோம்னா அது சப்ஜெக்டட் டு டார்சனாக இருக்கும்போது அதில் எங்கே மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா இது வந்து உங்களுக்கு இன்னர் ஃபைபர், இந்த ஹெலிகல் ஸ்ப்ரிங்கோட அந்த இன்னர் ஃபைபரில் தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆக்சியல் லோட் அப்ளை ஆகும்போது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து ஆக்சியல் லோட் அப்ளை ஆகும்போது மொத்தம் 2 ஸ்ட்ரெஸ் வரும். ஒன்று வந்து டைரக்ட் சியர் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து டார்ஷனல் சியர் ஸ்ட்ரெஸ். இது வந்து ஆக்சியல் லோட் அப்ளை ஆச்சுன்னா மீதி இப்போது மொமெண்ட் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, ஆஃப் தி சென்டர் ஆஃப் செட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் போட்டோன்னா ஒரு மொமெண்ட் கிடைக்குது. ஸோ இந்த மொமெண்ட் மூலமாக என்ன ஆகும்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து பெண்டு மட்டும் ஆகும். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு கப்பிள் கொடுத்தோன்னா ஒரு ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரெண்டில் கப்பிள் ஒன்று கொடுக்குறோம். ஸோ கப்பிள் கொடுக்கும்போதும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து பெண்ட் மட்டும் தான் ஆகும். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஒன்லி. ஸோ ஆக்சியல் லோட் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வரும், டைரக்ட் சியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் டார்ஷனல் சியர் ஸ்ட்ரெஸ், 2 ஸ்ட்ரெஸ். மற்றபடி மொமெண்ட் கப்பிள் எல்லாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து பெண்டிங் மட்டும் வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்ப்ரிங்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, டிசைன் ஃபார்முலா. ஸோ அது என்னென்னா ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் K ஈக்குவல் டு GD⁴/8D³ N அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மால் டினா நமக்கு தெரியும் ஒயர் டயாமீட்டர், ஜிங்கிறது உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, அண்ட் கேபிட்டல் டிங்கிறது இப்போ நம்ம பேசணும்னா காயில் டயாமீட்டர்னு சொல்லுவோம். என்னங்கிறது உங்களுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். இது வந்து கேபிட்டல் டிக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஆர் டயாமீட்டருக்கு பதிலாக ரேடியஸை வச்சிங்கன்னா என்ன ஆகும், 2R வருமா. இப்போ 2³ வந்து 2 2s are 4, 4 2s are 8. இப்போ 8 × 8 64 R³ N போட்டுக்கலாம். ஸோ ஆருங்கிறது உங்களுக்கு மீன் காயில் ரேடியஸ்னு சொல்லுவோம். டிங்கிறது உங்களுக்கு காயில் டயாமீட்டர். ஸோ கேபிட்டல் டி தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும், ஸ்மால் டி வந்து சின்ன வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இந்த ஸ்மால் டி வந்து மேலே வச்சுருக்கணும், அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.
ஸோ ஜிடி பவர் ஃபோரில் ஸ்மால் டி வந்து மேலே வருதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2 டியை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்டிஃப்னஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் டிஃப்ளெக்ஷன் பார்த்துருப்போம். அப்போ டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஸ்டிஃப்னஸ். இப்போ லோடு ஆக்சியல் லோட் W வந்து மேலே வச்சுக்கலாம். ஸ்டிஃப்னஸ் ஃபார்முலா வந்து இப்போ முன்னாடி பார்த்தது GD பவர் 4 by 8d³ n. அப்போ இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 8d³ n வந்து மேலே போயிடுது, GD பவர் 4 வந்து கீழே இருக்கு. அப்போ 8W d³ n by GD பவர் 4. நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ்க்கும் கேக்கும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. என்னன்னு கே அதோட ப்ராடக்ட் வந்து will be a constant value. அதாவது n is inversely proportional to k. உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்டிஃப்னஸ் வந்து கம்மியாகும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து அவ்வளோ அதிகமாக கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 ஸ்ப்ரிங்கு கொடுக்குறாங்கன்னா n1 k1 = n2 k2 இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து எய்தர் 2க்குமே n கொடுத்துருக்கலாம், 1க்கு மட்டும் k கொடுத்துருக்கலாம். அதை வச்சு நீங்கள் இன்னொரு k வந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி சம்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர் ஸ்ப்ரிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா ஒரு ஸ்ப்ரிங்கை இங்கே சுற்றியே கான்சென்ட்ரிக்காக இன்னொரு ஸ்ப்ரிங்கை வந்து வார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கிளஸ்டர் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இதில் வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து சேமாக இருக்கும். ஸோ உள்ளே வர இந்த பிளாக் கலர் ஸ்ப்ரிங்க்கும் வெளியே இருக்க இந்த ரெட் கலர் ஸ்ப்ரிங்க்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து சேமாக இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிஎலை வந்து நம்ம எல்லாம் பெருசாக போட்டோன்னா எப்படி இருக்குது, டி மாதிரி தெரியுதா? ஸோ டிஃப்ளெக்ஷன், டி ஃபார் டிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் வந்து டிஃப்ளெக்ஷன் சேமாக இருக்கும் கிளஸ்டர் ஸ்ப்ரிங்கில் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளையன்ஸ்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. அது வந்து என்னென்னா இட் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ் வந்து அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ காம்ப்ளையண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங்ஸ் வந்து அதோட கனெக்ஷன் வந்து உங்களுக்கு பேரலாக இருக்கலாம் ஆர் சீரீஸ் இருக்கலாம். இப்போ 2 ஸ்ப்ரிங் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணுறாங்க, சீரீஸ்னால் தொடர்ந்து கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ பேரலல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக பிரிகிற மாதிரி இருக்கும் ஸ்ப்ரிங்கில். ஸோ இந்த மாதிரி வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ பேரலல் கனெக்ஷனில் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குன்னா அதுக்கு வர ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து ரெண்டோட சமம் ஆட் பண்ணுறது ஈக்குவல் ஸ்டிஃப்னஸ். ஸோ இது வந்து பேரலல் கனெக்ஷன். இதே சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னா இப்போ வந்து இன்வெர்ஸில் போட்டு அந்த வர ஃபார்முலா 1/k = 1/k1 + 1/k2. ஸோ இது வந்து சீரீஸில் ஸ்ப்ரிங் வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கே இன்னொரு ஸ்ப்ரிங் இங்கே லைனாக வச்சுருக்கோம்னா அது வந்து ஸ்டிஃபாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிஃபாக கண்டிப்பாக இருக்காது. இதே 2 ஸ்ப்ரிங்கை வந்து சேர்த்து கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா பிடிச்சிட்டு நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது அதில் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ எதில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும், இதில் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கும், இதில் வந்து ஸ்டிஃப் கம்மியாக இருக்கும். இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து வளைஞ்சு கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம், இன்வெர்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து சியர் ஸ்ட்ரெஸ்க்கு வர ஃபார்முலா. ஹெலிகல் ஸ்ப்ரிங்கில் சியர் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலான்னா டவ் = நமக்கு தெரியும் நார்மலாக சாஃப்ட்டுக்கு பார்த்தோம்னா 16T/πd³. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டீனா என்ன டார்க்னா ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ்னு பார்த்துருப்போம். அதே தான் இங்கேயும் W ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ்க்கு பதிலாக இங்கே டயமீட்டர் போட்டுருக்காங்க. இப்போ 16T வந்து 8 × 2 × W × T Rn போட்டிருப்போமா. அப்போது 8 W 2 டைம்ஸ் ஆஃப் ஆரை வந்து டின்னு போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க /πd³. இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஃபார்முலாவை. இன்டூ கேஎஸ். கேஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க ஃபார் ஹெலிகல் ஸ்ப்ரிங். ஸோ ஃபார்முலா என்னன்னா 1 + 0.5/c. சிங்கிறது ஸ்ப்ரிங் இண்டெக்ஸ் D/d. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 16T/πd³ நம்ம இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கலாம். வந்து டார்க்குக்கு பதிலாக ஃபோர்ஸ் இன்டூ ரேடியஸ் வந்து போடலாம். ரேடியஸ் பதிலாக 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்னு எடுத்துட்டோம்னா டயமீட்டர். அப்போ 8WD/πd³ × KS. இதை வந்து உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ், 2 டயமீட்டர் அதோட ரேஷியோ இருக்கும். அதுக்கு வர ஆக்சுவல் லோடு வந்து சேமாக இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த சி வேல்யூ D/d பேஸ் பண்ணி உங்களுக்கு கேஸ் இருக்கா. இப்போ இந்த சி வேல்யூ 2 ஸ்ப்ரிங்க்கும் சேமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த கேஎஸ் வந்து சேமாக இருக்கும். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து
ரெண்டுக்கும் வச்சு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வச்சு சம் பேஸ் பண்ணி வரும். ஸோ ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கை பேஸ் பண்ணி வேறு கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்டு கிளாரிஃபிகேஷன் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் டாம் பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்க கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.